நன்றி கெட்ட ஓநாய். ஒரு நாள் அடர்ந்த காட்டில் ஓநாய் வாழ்ந்து வந்தது. அதற்கு வசமான மாமிச வேட்டை கிடைத்தது. ஆவலுடன் வேக வேகமாக இரையை தின்றது. அப்போது அதன் தொண்டையில் ஒரு எலும்பு சிக்கிக் கொண்டது. வலி பொறுக்க முடியாமல் ஊளையிட்டு கொண்டே அங்குமிங்கும் ஓடியது. அப்போது ஒரு கொக்கு எதிரே வந்தது. அதனிடம் சென்ற ஓநாய் தனது தொண்டையில் மாட்டிக்கொண்ட எலும்பை எடுத்தால் தன்னிடம் உள்ள ஏராளமான பொன்னையும் பொருளையும் தருவதாக ஆசை வார்த்தை கூறி உதவும்படி மிகவும் கெஞ்சியது. ஓநாயின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிய கொக்கு உதவ முன்வந்தது. தனது நீண்ட அலகை ஓநாயின் வாய்க்குள் விட்டு எலும்பை எடுத்தது. சொன்னபடி பரிசு தரும்படி கொக்கு கேட்டது. பரிசா? உனக்கு நான் தருவதா என்று ஏளனமாக சிரித்தது ஓநாய். மேலும், உன் கழுத்தை கடித்து கொல்லாமல் உயிருடன் உன்னை விடுவதே பெரிது. மரியாதையாக இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்று விரட்டி அடித்தது. நன்றி இல்லாத ஓநாய்க்கு உதவியது பாவம் என்று எண்ணிக்கொண்டே கொக்கு தன் வழியே சென்றது. நீதி: ஆபத்தில் உதவியவனை அலட்சியப்படுத்த கூடாது. EVS கார்ட்டூன் டிவி தமிழ் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஒரு தவளையும் ஒரு சுண்டிலியும். ஒரு காட்டில் ஒரு தவளையும் ஒரு சுண்டிலியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் தவளை வாழ்ந்து வந்த குளத்தில் நீர் வற்றிவிடவே தவளை மிகவும் வருந்தியது. அதனால் எலி அங்குமிங்கும் தேடி அலைந்து ஒரு குளத்தை கண்டுபிடித்தது. இருவரும் சேர்ந்து குளத்தின் அருகில் சென்றவுடன் குளம் யாருக்கு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால் எலி தன் இனத்தவரை ஆதரவுக்கு அழைத்தது. தவளையும் அதேபோல் தன் இனத்தவர்களை உதவிக்கு அழைத்தது. சண்டையில் நிறைய எலிகளும் தவளைகளும் இறந்து போயிற்று. இதனை வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த பருந்துகள் பார்த்தன. பருந்துகள் கீழே வந்து சண்டையிட்டு கொண்டிருந்த எலிகள் தவளைகள் மீது பாய்ந்து அவைகளை தமக்கு இரையாக்கி கொண்டன. நீதி: எளியவன் தனித்து இருந்தால் அவனை வலியவன் வெல்வது எளிது. EVS கார்ட்டூன் டிவி. சிங்கமும் சிறு எலியும். ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது. இதனால் சிங்கம் விழித்தெழுந்தது. கோபம் கொண்ட சிங்கம் எலியை பிடித்து, நீ எனக்கு இன்று நல்ல மதிய உணவாக போகிறாய் என்று கர்ஜித்தது. ஆனால் எலியோ சிங்கத்திடம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன், என்னை சாப்பிடாதீர்கள் என கெஞ்சி கேட்டது. சிங்கத்திடம், இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செலுத்துவேன் என்றது. சிங்கமோ, இவ்வளவு சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு எனக்கு நீ உதவப் போகிறாயா என்று எலியை ஏளனம் செய்தது. இருந்தாலும் எலியை கொல்லாமல் போகவிட்டது. சில நாட்களின் பின் சிறிய இறைச்சி துண்டிற்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடர்கள் வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்து அழுதது. அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு வந்தது. வலையை தன் பல்லினால் வெட்டி சிங்கத்தை தப்பி போக உதவியது. சிங்கம், இந்த சின்ன எலி என்னை காப்பாற்றி விட்டதே என்று வெட்கப்பட்டு எலிக்கு தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி சென்றது. நீதி: உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. உடலில் பெரியவராக இருப்பதால் தான் மேலானவர் என்று ஆணவம் கொள்ளக்கூடாது. சிறிய பலமற்ற ஒருவர் தன்னிலும் பெரிய பலமான ஒருவருக்கு உதவும் சந்தர்ப்பங்களும் வரும். சிறிய துரும்பும் பல்குத்த உதவும் என்பது. மூளை இல்லாத கழுதை. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. வயதாகிவிட்ட காரணத்தால் அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை. அதனால சாப்பிட எதுவும் கிடைக்காம அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டது. சிங்கமும், எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது, சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்தாகணுமே என்று யோசித்தது. யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதையின் வழியே குள்ள நரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. உடனடியா சிங்கமும், இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்று நினைத்தது. சிங்கமும் உணவை சேகரிச்சிட்டு வர இந்த குள்ள நரியை உதவியாளனாக நியமிக்க முடிவு செய்தது. உடனே சிங்கம் நரியை வரவழைத்தது. இனிமேல் நீதான் என் மந்திரி, உன்னை கேட்டுதான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் அந்த குள்ள நரியிடம் கூறியது. நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்ப முடியல. ராஜா, உங்களுக்கு மந்திரியா இருக்கிறது என் அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது. உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நான் ராஜா.
ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? அதனால எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும். அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம். நரியும் பயந்து போய் நின்றது. சிங்கத்துக்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது. சிங்கமும் அந்த நரியை விடவில்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூப்பிட்டு வரணும். நீதான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமா செஞ்சிடுவன்னு எனக்கு தெரியும் என்று சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது. சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது. சிங்கத்துக்காக உணவு தேடும் வேலையில் இறங்கியது நரி. அப்போது ஒரு கழுதை எதிரில் வந்தது. கழுதையிடம் போய், நண்பா, எங்கே ரொம்ப நாள் ஆளையே காணோம், எங்க போயிட்ட என்றது. இங்கேதானே நான் சுத்திட்டு இருக்கேன், என்ன விஷயம் என்று கழுதை கேட்டது. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நம்ம காட்டின் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியா தேர்ந்தெடுத்திருக்காரு என்றது நரி. ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா, அவர் ஒரே அடியில் என்னை கொன்னு சாப்பிட்டுடுவாரு. அவர் எதுக்காக என்னை முதல் மந்திரியா தேர்வு செய்ய வேண்டும்? ஆளை விடு என்றது கழுதை. பயப்படாதே, நீ மட்டும் முதன் மந்திரியா இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போயிடும். ராஜாவுக்கு அடுத்தபடியா நீதான். எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும். ஏதாவது காரியமாகணும்னா உன் பின்னாடிதான் வருவாங்க என்றது நரி. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியோட சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தன. சிங்கம் கழுதையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வா நண்பா, இன்று முதல் நீதான் என்னோட முதல் மந்திரி என்று கூறியது. கழுதையும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. வெட்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்துக்கு அருகில் வந்து நின்றது. சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சது. கழுதை அந்த நிமிடமே உயிரை விட்டது. சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னதான் பசியா இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிடக்கூடாது இல்லையா என்று சிங்கத்திடம் கூறியது நரி. சிங்கமும் அதை ஒப்புக்கிட்டு குளிக்க போச்சு. நரி கழுதையின் உடலை பார்த்தது. அதற்கும் ஒரே பசி. கழுதையின் தலையை கிழிச்சு மூளையை எடுத்து சாப்பிட்டது. குளித்து விட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லை என்று கண்டுபிடித்தது. ஏன் கழுதையின் தலை கிழிந்துள்ளது? உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா? கழுதைகளுக்கெல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது. நரி சிங்கத்தை நம்பவில்லை. அது எப்படி மூளை இல்லாம இருக்கும்? பொய் சொல்லாதே என்று சிங்கம் கேட்டது. கழுதைக்கு மூளை இருந்திருந்தா ஏன் கூட வந்திருக்குமா என்று நரி சிங்கத்திடம் கேட்டது. நரி சொல்வது சரிதான்னு